தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 3.5 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை காரில் கடத்தி கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இழந்த பணத்தை திரும்ப வாங்க கடத்தலில் ஈடுபட்டு காவல்துறையில் சிக்கிய நபரின் பின்னணி என்ன? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பள்ளிப்பட்டியை சேர்ந்தவர் 39 வயதான ரவி. கார்பெண்டரான இவர் பெங்களூருவில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓசூரை சேர்ந்த மோகன் என்பவரை அணுகிய ரவி தான் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதாக கூறி தன்னிடம் கொடுக்கக்கூடிய பணத்தை மிக குறுகிய காலத்தில் பல மடங்காக இரட்டிப்பாக்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதனை உண்மை என்று நம்பிய மோகன் ரவியிடம் 3.5 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். பிறகு ஓரிரு மாதங்களில் லாபத்தொகை என்று அசல் நோட்டுகளுடன் அதிக அளவில் வெள்ளைத்தாள்களை சேர்த்து போலி ரூபாய் நோட்டுக்கட்டுகளாக ரவியிடம் திருப்பி கொடுத்துள்ளார். பணத்தை கொடுத்த கையோடு போலீஸ் வருகிறது என்று நாடகமாடி மோகனை ஏமாற்றிவிட்டு அங்கிருந்து ரவி தப்பி ஓடியுள்ளார். அதற்கு பிறகு பணத்தை பிரித்து பார்த்து அது போலி நோட்டுகள் என்பது தெரியவர தான் ஏமாற்றப்பட்டதை மோகன் உணர்ந்துள்ளார். அந்த மோசடிக்கு பிறகு ரவியை ஆளே காணவில்லை. செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு கடந்த 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் தன்னை ஏமாற்றிய ரவி ஓசூரில் பதுங்கியிருப்பது மோகன் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு தெரிய வந்தது. உடனே அங்கு சென்றவர்கள் ரவியை வலுக்கட்டாயமாக சாணசந்திரம் பகுதிக்கு கடத்தி சென்று தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கேட்டு விடிய விடிய கொடூரமாக அடித்து துன்புறுத்தி உள்ளனர். மேலும் ரவியின் மனைவி ரம்யாவை செல்போனில் தொடர்பு கொண்ட கடத்தல்காரர்கள் ரவியை விடுவிக்க வேண்டுமென்றால் 4 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். அதனால் பதறிய ரம்யா உடனடியாக காவல்துறைக்கு அழைத்து கணவரை மீட்டு தர கோரி கண்ணீர் விட்டுள்ளார். உடனே களத்தில் இறங்கிய ஓசூர் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ரவியின் மனைவி உதவியுடன் பணத்துடன் வந்திருப்பதாக கூறி கடத்தல்காரர்களுக்கு வலை வீசி மோகன், ஹரிஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய 3 பேரையும் கூண்டோடு கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கத்தி, உருட்டுக்கட்டை, கட்டிங் பேட் உள்ளிட்ட ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மற்றும் பண மோசடி புகாருக்குள்ளான கார்பெண்டர் ரவி ஆகிய அனைவரையும் ஓசூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பிறகு இரவு முழுவதுமாக அடிபட்ட ரவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி மோசடி செய்த நபரை சட்டத்தை கையில் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களை கடத்தி தாக்கிய சம்பவம் ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.